மூவிங் கொடுத்துட்டே இருங்க. கிளட்சை கரெக்டாக நீங்கள் எடுக்க நீங்கள் மூவிங் ஆகிட்டு கிளட்ச் எடுக்க தெரியல சார், வண்டி எப்படி போகுதுன்னு தெரியல எனக்கு அப்படி கேட்டிங்கல்ல. இப்போ அந்த 10 கிளாஸில் ஓட்டும் போது உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இந்த பைட்டிங் பாயிண்ட் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு. எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு. அது ஒன்று மட்டும் தான் எனக்கு, அது மட்டும் கொஞ்சம் டவுட் ஆகுது. சுற்றணும், அவன் போல ரேஸ் பண்ணாமல் சுற்றணும். இங்கே வரும்போது எடுத்து விடணும் சீக்கிரம். ஓகேனா நமக்கு அடுத்த வேலை இல்லைன்னா போச்சுன்னா அடுத்த வேலையே இல்லை. எடுத்து விடுங்க ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கணும். 1 2 அவ்வளோதான். சின்ன மிஸ்டேக்ஸ் தான், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாருமே பண்ணுறது தான். நம்ம 4 பக்கமும் கேமரா வைக்கும்போது என்ன எடுத்து விட்டிங்கல்ல, கடைசி ஃபாஸ்ட் வந்து மெதுவாக எடுத்து விடணும். புரியுதா? நிறுத்திட்டு வண்டி எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல மேடு நிறுத்திட்டீங்க, வண்டி பின்னாடி போகக்கூடாது. அப்போ நான் ஏற்கனவே சொல்லி மீட்டிங் பாயிண்ட்டை பற்றி கேட்டிருந்தீங்க, அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்தாங்க. சரியா? இப்போ நல்லா ஓகே. சரியா? உங்கள் பேர் என்ன? நிதிஷ். ஓகே நிதிஷ், உங்களுக்கு வந்து அதே 10 கிளாஸ் தான் இல்லையா? 10 கிளாஸில் நீங்கள் பண்ணுற ஸ்டைலு, ஸ்டீரிங் ஸ்டைலு, அப்புறம் நீங்கள் மூவிங் எப்படி இருக்குது உங்கள் மூவிங்கு, அப்புறம் கண்ணாடிலாம் பார்க்குறீங்களா, இது எல்லாமே நம்ம அதில் பார்க்குறோம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் கியர் போடும். எப்போவுமே ஃபர்ஸ்ட் கியரில் எடுக்கும்போது எதில் எடுக்க சொல்லியிருக்கேன்? பைட்டிங் பாயிண்டில். அதுக்கு ரைட் லெக் எதில் இருக்கணும்? பிரேக்கில். கொஞ்சம் நவுலும் போது தான் பிரேக்கை விட்டு மாறணும். பின்னாடி பார்த்துங்க, இண்டிகேட்டர் போடுங்க ரைட்டில். 2 பேர் நடந்து வராங்க, பைக் இருக்குது லெஃப்டில். இப்போ பைக் அப்புறம் நீங்கள் இடம் இருக்குது, அந்த பக்கம் பார்த்துட்டு இடத்த கட் பண்ணுங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கங்க. இப்போ அடுத்தடுத்து நீங்கள் பொறுமையாக கீரை மாற்றிட்டு போகலாம். பொறுமையாக பண்ணுங்கள், எது பண்ணாலும் பிளானோட பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் நடந்தாலே கியர் ஷிஃப்டிங்கில் கன்ஃபியூஸ் ஆகிடும். நீங்கள் அதெல்லாம் நடக்காத அளவுக்கு நம்ம 2ன்னா 2 பகுதி, 3ன்னா 3ஓட பகுதி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதனால் போகலாம். வண்டியை பார்த்து விட்டுருங்க. ஒரு கஷ்டமான யூட்டன் தரேன் உங்களுக்கு. இந்த இடத்துல ரைட்டு பிரேக் பண்ணி ஸ்லோ பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபுல்லாக பிரேக் பண்ணி அப்படியே ஸ்லோ பண்ணுங்கள். செகண்ட் எடுத்துகிட்டு ஸ்லோ பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த ரவுண்டு போர்டு வித்தியாசமாக இருக்கா, அங்கே போயிட்டு அங்கே வரும் திரும்ப ரிட்டர்ன். சரியா? இதில் வந்துடுங்க. ஓரமாக வந்து அங்கே நிறுத்திக்கங்க, அந்த ரோடு தெரிகிற மாதிரி நிறுத்திக்கங்க. கரெக்டாக கிளச்சை கொடுத்து கரெக்டாக பிரேக் கொடுங்க, நிறுத்திக்கங்க. அங்கே ஆள் வரல, அப்படியே சுற்றுங்க. ரவுண்டு போர்டு சுற்றுற மாதிரி சுற்றுங்க. ஃபுல்லாக ரவுண்டு எங்கே இருக்குது பாருங்கள். ரவுண்டு போர்டு எங்கே வருது, ஸ்லோவாக சுற்றணும். ரவுண்டு போர்டு பக்கத்தில் போகணும், ஸ்லோவாக சுற்றணும். ரவுண்டு போர்டு பக்கத்தில் போகணும். பாருங்கள், மெதுவாக போங்க. ரேஸ் சவுண்டு வருதா? இந்த சவுண்டு வரக்கூடாது ரேஸ் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு கியர்லாம் அவர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி சவுண்டு இல்லாமல் பண்ணணும். அப்படியே திருப்பி யூட்டன் அங்கே அந்த இடத்துல யூட்டன் அப்படியே நிப்பாட்டுங்க. கொஞ்சம் நிறுத்துங்க லைட்டாக. மூவிங் கொடுத்துட்டே இருங்க. கிளட்சை கரெக்டாக நீங்கள் எடுக்க நீங்கள் மூவிங் ஆகிட்டு இருக்கும். சுத்தமாக சுற்றணும். ரவுண்ட் போர்டு ரேஸ் பண்ணாமல் சுற்றணும். இங்கே வரும்போது எடுத்து விடணும் சீக்கிரம். ஓகேவா? பாருங்க அங்கே. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக போங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து கொஞ்சம் கவனிங்க. வண்டி வருது பாருங்கள், கொஞ்சம் வண்டி வருது கவனிங்க. நெக்ஸ்ட்டு கியர் மாற்றுங்க. வண்டி வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக வைங்க ஸ்டேரிங்க. ஹார்ன் அடிக்கலாம், கொஞ்சம் அந்த பக்கம் போயிடுங்க. இந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்டு இந்த பக்கம் வந்துடுங்க. காடி பாருங்கள், ரெட் லைட் போட்டிருக்கு. ஏன்னா நிறுத்தி தான் நம்ம அடுத்ததாக எடுக்க போகிறோம் வண்டியை. 1 by 1 டைம் எடுத்து பண்ணணும். ஃபஸ்ட்டு செகண்ட் பண்ணிட்டீங்க, உடனே ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி வண்டி ரிலீஸ் ஆச்சுன்னா போகிற மாதிரி இருக்கணும். ரிலீஸ் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு போகணும். இப்போ தான் பிரேக் பண்ணணும். இப்போ ரிலீஸ் ஆக போகுது ஒரு செகண்டில். சரியா? அப்போ நீங்கள் பிரேக்கை லூஸ் பண்ணி வைங்க. செகண்ட் ரிலீஸ் ஆச்சு, லைட்டாக கிளச்சை பைட்டிங் கொண்டாங்க. போங்க.
நெக்ஸ்ட்டு ரெண்டு சைடு கரண்டி பார்த்து பார்த்து ஓட்டும். எந்த சைடு கேப் இருக்கோ அந்த சைடு கேப்பை ஃபில் பண்ணு. இப்போ நம்ம அந்த பிரிட்ஜில் லெஃப்ட் ஒதுங்க போகிறோம். இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. மிரரையும் பார்த்துருங்க. வியூ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். குப்பை வண்டி இருக்குது. அப்போ கொஞ்சம் அவ்வளோதான். குப்பை வண்டி பக்கத்துலேயே வாங்க. ஹார்ன் அடிங்க. பக்கத்தில் போகும்போது ஹார்ன் அடிங்க எப்போவுமே. இப்போ நம்ம ஸ்லோ பண்ண போகிறோம். ஸ்லோ பண்ணால் செகண்டில் இருந்தால் கிட்ட போய் தான் எடுக்க சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கியர் நிறுத்திட்டு கரெக்டாக எடுங்க. வண்டி நிற்குதான்னு பாருங்கள். நம்பர் போர்டு தெரியணும். எப்போவுமே பஸ்ஸோட நம்பர் போர்டு தெரிகிற வரைக்கும் கிட்ட போகலாம். அதோட நிறுத்திக்கணும். ஓகேவா? இப்போ லைட்டாக லூஸ் பண்ணி பிரேக்லேயும் கிளச்லேயும் நான் பண்ண சொல்லியிருக்கேன்ல, அதே மாதிரி பண்ணுங்கள். சைடு எவ்வளோ ஒதுங்கணும் எவ்வளோ எடுக்கணும்னு கவனிக்கணும். ஒதுங்கிச்சுன்னா எடுக்கிற வேலையை பார்க்கணும். வண்டி ஒதுங்கிச்சுன்னா கரெக்டாக எடுக்கணும். கரெக்டாக லெவல் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, இது ஓகே. லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போங்க. அந்த இடத்துல ஒரு யூட்டன் தரணும். நெக்ஸ்ட்டுக்கு தேர்ட் கியர் போடுங்க. இங்கே ரைட்டு திரும்புங்க. ஸ்லோ பண்ணி நிறுத்துங்க. வண்டியை கரெக்டாக நிறுத்துங்க. அங்கே போய் நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. கரெக்டாக நிப்பாட்டுங்க. இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமானது. அந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு யூட்டன். இது வந்து ரெண்டு லைன் தான் இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் வந்து கிளச்சையும் பிரேக்கையும் கரெக்டாக லூஸ் பண்ணி தான் அந்த 2 லைனையும் கட் பண்ணணும். சரிங்களா? லைட்டாக லூஸ் பண்ணுங்கள். கிளச்சில் அதோட நிறுத்திக்கங்க. பிரேக்கை லூஸ் பண்ணுங்கள். வண்டி கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது வண்டி போகலைன்னா தான் நமக்கு அடுத்த வேலை. இல்லைன்னா போயிடுச்சுன்னா அடுத்த வேலையே இல்லை. எடுத்து விடுங்க. ஃபாஸ்ட்டாக எடுத்துங்க. 1 2 அவ்வளோதான். இந்த எடுத்து விட்டிங்கல்ல, கடைசி ஃபாஸ்ட் வந்து மெதுவாக எடுத்து விடணும். புரியுதா? அங்கே அது பண்ணி காட்டுங்க. செகண்ட் போடுங்க. முதல்ல எடுத்தது ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். ரெண்டாவது எடுக்கிறதுல தான் அந்த லைன் உள்ளே உட்காரும். சரியா? ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு மாறிக்கணும். கிளச்சை தொடாமல் ரன்னிங்கில் எப்பவுமே கிளச்சை தொடாமல் போங்க. கிளச்சை பிடிக்காம தானே போகிறீங்க? கொஞ்சம் பிடிச்சாலும் தெரியும். நிறுத்துங்க. இங்கே நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. உள்ளே போய் கட் பண்ணுங்க. 1 பிரேக்லேயே பண்ணணும். இதெல்லாம் 2 பிரேக் கொஞ்சம் டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுங்க ஃபாஸ்ட்டாக. 1 மெதுவாக எடுங்க. முடிஞ்சுதா? அவ்வளோதான். இதே ஸ்பீடாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் கிளச்சை உள்ளே பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ வெளியில் வச்சுருந்தீங்களா கிளச்சை, பிரேக்கில் மட்டும் வச்சுருந்தீங்க. அப்போ வண்டி கரெக்டாக இருந்தனால அதில் போச்சு. செகண்ட் கியர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக் பிடிச்சிடும். அப்படின்னா கொஞ்சம் வண்டி எகிராமல் இருக்கும். நேரம் போயிடும். இப்போ ஸ்ட்ரெயிட் போயிட்டு லெஃப்ட்டு என்ன ஸ்ட்ரெயிட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து போடும். ஃபோர்த்து தேர்டு காலை கீழே வைக்கணும். இப்படி புரியுதா? நிறைய பேர் அதான் தப்பு பண்ணுறாங்க. காலை கிளச்சிலேயே வச்சு ஓட்டுறாங்க. அப்படி ஓட்டக்கூடாது. ஃபோர்த்து தேர்டுக்கு மட்டும் தான் அந்த வழி நான் சொல்லுவேன். இதே ஃபர்ஸ்ட்டோ போகிறீங்கன்னா நீங்கள் மேலே வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் வச்சுட்டு போகலாம். நமக்கு வேலை வர்றதுனால. தேர்டு ஃபோர்த்துலாம் மேக்ஸிமம் வேலை வராது நமக்கு. இப்போ இந்த இடத்துல வேலை வருது, 3ஆவது இருக்குன்னா நீங்கள் இப்போ டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிவிட்டு பிரேக்கையும் டச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோவாக எடுத்து விட்டுக்கலாம் கீரை. தேவையில்லாத டச் பண்ணக்கூடாது. வளைவு கரெக்டாக வளைக்கணும். கரெக்டாக எடுக்கணும். எந்த வைப்ரேஷனும் இருக்கக்கூடாது. ரைட்டில் வேணால் பைக் இருக்கனால கொஞ்சம் மாறிக்கங்க. ஆள் இல்லைன்னா மூணாவது கீரில் தான் போனீங்க. அப்போ 3க்குள்ள ஸ்பீடு 25லேருந்து 30 தான். நீங்கள் 40 கொடுத்தீங்கன்னா வண்டி இழுக்கும். ஸ்லோ பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. என்ன கீர் எடுக்க போகிறீங்க? செகண்ட் கீர் எடுங்க.
அவர் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் வந்து ஃபஸ்ட் கியரில் செகண்ட் கியரில் திருப்பினார். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கியரில் திருப்பி காட்டுங்க, ஸ்லோ பண்ணுங்கள். நல்லா ஸ்லோ பண்ணி ஃபஸ்ட்டு கியரில் திருப்பணும்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, பிரேக்கு கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலே போதும், வண்டி மூவ் ஆகும். ஆக்சிலேட்டருக்கு வேலையே கிடையாது. அப்போ அதே மாதிரி பண்ணி காட்டுங்க. ஸ்டீரிங் லெவலை இங்கே வரும்போது பாதி வரும்போது இங்கே தான் பார்க்கணும், மீதி அங்கே பார்த்தாச்சு. இங்கே வந்து நல்லா பாருங்கள், போதுமா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஜர்க் இல்லாமல் ஓடணும்னா கிளச்சை ஜர்க் இல்லாமல் எடுத்து பழகணும், புரியுதா? நெக்ஸ்ட்டு கீர் போடும்போதெல்லாம் நீங்கள் ஸ்டேரிங்கை கரெக்டாக கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது இந்த கை, புரியுதா? அங்கே வந்து பேரிகார்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பேரிகார்டு அவர் எடுத்தார், சரியா? நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க பார்க்கலாம். 2 பேரிகார்டு வரும். ஒன்று ஸ்ட்ரெயிட் பேரிகார்டு, அதில் நம்ம ஸ்லோ பண்ணி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். இது ஸ்ட்ரெயிட் பேரிகார்டு. இதில் 3ஆவது கியர்லேயும் போகலாம், 2லேயும் போகலாம், உங்கள் விருப்பம். அது டிராஃபிக்கை பொறுத்து, சரிங்களா? 3ல் இடம் கொடுத்தாங்கன்னா 3ல் போகலாம். இப்போ சின்னதாக மிஸ்டேக் பண்ணீங்க, பேரிகார்டு வந்தோடனே கிளச்சை பிடிச்சிங்கள, அப்படி பண்ணக்கூடாது. 3ல் போகிறீங்க, அப்போ பிரேக்கில் காலை வச்சு தான் கிளச்சை பிடிக்கணும். இப்போ என்ன கீர் பண்ணுவீங்க? இந்த பேரிகார்டு தான் பெண்ட் பேரிகார்டு. ஆட்டோவை விட்டுருங்க, எப்படி எடுக்கிறீங்க பார்க்கலாம். செகண்ட் கியரில் சரி, ஓகே. நெக்ஸ்ட் 3ஆவது கியரில் பொறுத்தவரை நீங்கள் அங்கே உள்ள மிஸ்டேக் என்னென்னா, 3ஆவது கியரில் பொறுத்தவரை நீங்கள் கிளச்சுக்கு போயிட்டீங்க, டக்குன்னு பிரேக் போட்டு தான் அது போகக்கூடாது, புரியுதா? 2ஆவது கியரில் வேணால் போகலாம், ஸ்லோவாக போவீங்க, அப்போ டக்குன்னு கிளச்சு ஸ்லிப் ஆகிடுங்கிறதுக்காக வேண்டி அந்த ரீசனுக்காக வேண்டி போகிறீங்க. 3ஆவது கியரில் அந்த மாதிரி போய் பழக்கக்கூடாது. அந்த பழக்கம் வந்துச்சுன்னா 4ஆவது கியர்லேயே உங்களுக்கு அதே பழக்கம் தான் வரும். அந்த இடத்துல ஸ்லோப்பிங் பாயிண்ட்டே இருக்குது, லெஃப்டிங் பாயிண்ட்டே இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே கரெக்டாக பண்ணணும், சரிங்களா? இப்போ 3ஆவது கியரில் இருக்குது, உடனே கிளச்சு போகக்கூடாது. என்ன எதில் போவீங்க? முதல்ல பிரேக் போயிட்டு கிளச்சுக்கு போங்க. இப்போ கியர் ஷிஃப்ட் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் அடுத்த கியர் ஷிஃப்டிங் இருக்கான்னு பாருங்கள், கிட்ட போய் இருக்குது. அப்போ 1 நல்ல ஓரமாக வந்துட்டு நிறுத்திட்டு வண்டி எடுக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல மேடு நிறுத்துங்க, நிறுத்திட்டீங்க, வண்டி பின்னாடி போகக்கூடாது. அப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தேன், பிரேக்கில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு பைட்டிங் பாயிண்டில் கிளச்சை ரிமூவ் பண்ணணும். கிளச்சில் ஒரு வைப்ரேட் அடிக்கும்போது பிரேக் ரிமூவ் பண்ணணும். அது இப்போ பண்ணலாமா? வண்டி போனதுக்கு பண்ணுறோம், ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இண்டிகேட்டரும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணுங்க. கிளச்சை பைட்டிங் பாயிண்ட் வைப்ரேஷனு அதோட ஸ்டாப் பண்ணி பிரேக் மட்டும் லூஸ் பண்ணுங்க. வண்டி ரெடியாக இருக்கா? போதா? அப்படியே ஓரமாக வந்துடுங்க. நேராக போங்க, நேராக போய்ட்டு லெஃப்ட்டு கரெக்டாக கட் பண்ணுங்கள். இவங்களை பார்த்துட்டே போங்க. அப்படி 1ஆவது கியர்லேயே கட் பண்ணுங்கள், ஸ்லோ ஸ்பீடில் கட் பண்ணுங்கள், ரேஸ் போடாமல். ஓகேவா? இப்போ ஸ்பீடு லைட்டாக போடலாம். ரேஸு எப்போ ரேஸ் போடக்கூடாதுன்னா திருப்பும் போது. செகண்ட் போடணும். மெதுவாக போங்க. தேர்டுக்கு என்ன மிஸ்டேக்கு? 2ஆவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம். என்ன மிஸ்டேக்? அங்கே பாருங்க, கவனிங்க, அங்கே கவனிங்க. பேசுறது அப்புறம், புரியுதா? டிரைவிங் என்ன மிஸ்டேக் பண்ணால் அதை மட்டும் சொல்லுங்கள். கிளச்சை பிடிச்சி என்ன பண்ணீங்க? ரேஸ் பண்ணு. போங்க. ஒரு தப்பு கூட வரக்கூடாது டிரைவிங்கில்.
வண்டியை பாருங்க. ஃபோர்த்து போடுங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க. கிளச்சை வெளியே எடுத்து வைக்க சொன்னேன்ல காலை, இந்த பழக்கம் வரணும் சொல்லிட்டேன். மெதுவா மெதுவா. ஓவராக இருக்குது ஸ்பீடு. கம்மி பண்ணுங்கள், ஸ்பீடை கம்மி பண்ணுங்கள். முதல்ல கீரை கம்மி பண்ணுவோன்னா ஸ்பீடை கம்மி பண்ணுங்கள். இப்போ கீரை கம்மி பண்ணுங்கள். இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் திரும்ப போகிறோம். என்ன கீர்? செகண்ட் கியர். வாங்க. அடுத்து இருந்து என்ன கீரு? ஃபஸ்ட்டு கீர். பிரேக்கில் தான் திருப்புங்க தானே? ஆமாம். திருப்புங்க, பிரேக்லேயே திருப்புங்க. வண்டியை ஜம்ப் ஆகக்கூடாது. வண்டி கொஞ்சம் ஜம்ப் ஆகுது பாருங்கள். வண்டி ஜம்ப் ஆச்சா? வண்டி ஏன் ஜம்ப் ஆச்சு சொல்லுங்கள், ரீசன். ஸ்டாப் பண்ணுங்கள் வண்டியை. ஏன் ஜம்ப் ஆச்சு? ஃபர்ஸ்ட் கியரில் தான் திருப்புனீங்க. ஃபர்ஸ்ட் கியர் எதுக்கு வண்டி வேகமாக போச்சு? கிளச்சு விட்டுட்டேன். கிளச்சு விட்டுட்டேன். மூவ்மெண்ட் இருக்கும்போது கிளச்சு விடலையே. கிளச்சு விடலையே. தெரியலையே. வேறு என்ன பண்ணுங்க? கரெக்டாக சொல்லுங்கள் ஜி. என்ன 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 மிஸ்டேக் ஆச்சு? வண்டி வேகமாக போச்சுல்ல. இப்போ வண்டி லெஃப்டில் திரும்பும்போது வண்டி ஃபர்ஸ்ட் கியரில் எதனால் வேகமாக போச்சு? ஸ்பீடாக போனாங்க. பிரேக் அடிக்கணும். பிரேக்கிங் பிரேக்கை லிமிட்டட் பிரேக் அடிச்சிங்க. அதை மீறி அடிக்கலை பிரேக்கை. புரியுதா? செகண்டுக்குள்ளே பிரேக் தான் அடிச்சிங்க. ஃபஸ்ட்டுக்குள்ளே கியர் போடும்போது ஃபஸ்ட்டுக்குள்ளே பிரேக் அடிக்கணும்ல. அந்த பிரேக் வித்தியாசம் இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிருந்தால் பிரேக் கரெக்டாக இருந்திருக்கும்ல திரும்புறதுக்கு. மீதி எல்லாம் கரெக்டாக பண்ணீங்க. புரியுதா? ஆனால் 10 கிளாஸில் இந்த அளவுக்கு பண்ணுறது பெரிய விஷயம். சரியா? உங்களுக்கு என்ன, நான் கேமரா வைக்கும்போது ஏதாவது பாட்டாக இருந்துச்சா? கன்ஃபியூஸ் இருந்துச்சா? இல்லை. மற்றபடி நார்மலாக நல்லா ஓட்டுவீங்க வண்டி. ஏற்கனவே ஒரு டவுட் கேட்டுருவீங்க இதில். அது ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். பைட்டிங் பாயிண்ட்டை பற்றி கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்தாங்க. சரியா? இப்போ அதை வச்சு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அந்த அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் போட்டோம்ல, கிளச் எடுக்க தெரில சார், வண்டி எப்படி போகுதுன்னு தெரில எனக்கு அப்படி கேட்டிங்கல்ல. இப்போ அந்த 10 கிளாஸில் ஓட்டும்போது உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிச்சுல்ல. அப்போ எப்படி கற்றுக்கிட்டீங்க அதை? அந்த பைட்டிங் பாயிண்ட் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே கரெக்டாகிடுச்சு. எல்லாமே கரெக்டாகிடுச்சு. அது ஒன்று மட்டும்தான் எனக்கு, அது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் உங்களுக்கு வந்துருச்சு வண்டி. சரியா? இப்போ கரெக்டாக ஓட்டுறீங்க. சரி. இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாருமே பண்ணுறது தான். நம்ம 4 பக்கமும் கேமரா வைக்கும்போது என்ன ஆகும்? கொஞ்சம் பார்ட்டாக இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிடுவீங்க. இப்போ கேமரா வைக்கும்போது என்ன பண்ணுவீங்க? எப்போவும் மைக்கை கொடுத்துட்டா பேசுகிறதுக்கு மேடையில் ஆட்டம் கொடுத்துரும். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? மற்றபடி நல்லா ஓட்டுறீங்க. ஓகே.